தான் மதிப்பு விழும் இவன் நடக்கிற நடையில முன்ன தொட்டியும் நடப்புறதான் நினைப்பு வரும் ஐய வகுப்புல படிக்கிற படிப்பு கெடும் காதல் வரும் ஒரு காதல் வரும் இவன் கண்ணால பார்த்தாலே காதல் வரும் ஒரு காதல் வரும் இவன் கண்ணால பார்த்தாலே காதல் வரும் மோதல் வரும் என் உடம்புக்கு மனசுக்கு மோதல் வரும் மோதல் வரும் ஒரு மோதல் வரும் என் உடம்புக்கு மனசுக்கு மோதல் வரும் மறைந்திருந்தே பார்க்கும் மருவம் என்ன மலையழகா மர்ம புகையழகா ஐரமீனே வைக போறியா வைகையில தண்ணி இல்ல இங்க வாரியா கழுபுற மீன்ல கழுபுற மீனே Come on, dance with me. குதிக்கிற மீன்ல குதிக்கிற மீனே Aira, mean it. ஓடுற தோண்டில இழுக்கிற மீனே வீசுற வலையில குதிக்கிற மீனே ஐயோ 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 அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வந்துடாதடா செல்வம். இல்ல இப்பதான்டா சரியான முடிவு எடுத்திருக்கேன். டேய் உன்னை நம்பி தாண்டா உன் அம்மா அப்பா தங்கச்சி எல்லாரும் இருக்காங்கடா. ஒரு நல்ல தாய் தகப்பனுக்கு நான் புள்ளையா வந்து பிறந்தேன் பாத்தியா? அதான் சக்தி, நான் செஞ்ச மிகப்பெரிய தப்பு. மாப்ள சொன்னா கேளுடா, வேணாண்டா. நான் படிக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரே காரணத்துக்காக அவங்க பட்ட கஷ்ட நஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லடா. எனக்காக எல்லாத்தையும் வித்துட்டாங்கடா. இருக்கிறது வீடு ஒன்னே ஒண்ணுதான்டா, அதையும் வித்துட்டாங்கடா. நடுத்தெருல நிப்பாங்க. அப்படி சொல்லாதடா செல்வம், அப்படி சொல்லாதடா. போதும்டா, போதும். என்னால அவங்க பட்ட கஷ்டம் போதும்டா. டேய் நான் செத்துட்டேனா அவங்களுக்கு எந்த கஷ்டம் இருக்காது. டேய் தற்கொலை படிக்கிறது கோழத்தனடா. உனக்கு நாங்க இருக்கோம்டா. அந்த பத்தாயிரத்தை நாங்க காட்டுறோம்டா. என்னால நீங்க யாரும் கஷ்டப்பட வேணாம். நான் இருந்தது போதும். செல்வம் நான் இருந்தது போதும். கல்வி எட்டாத உயரத்துக்கு போயிடுச்சுடா சக்தி. நம்மள மாதிரி ஏழைங்க எல்லாம் அதை எட்டி பிடிக்கணும்னு நினைக்கிறது தப்புடா சக்தி. நம்மளால முடியாது சக்தி, முடியாது. போதும் சக்தி, போதும்.
செல்வம் நீ நல்லா இருக்கணும் தான் நாங்க எல்லா கஷ்டத்தையும் தாங்கிட்டோம். நாங்க பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போச்சையா, வீணா போச்சையா, வீணா என்னய்யா? கொன்னுட்டீங்களே, அநியாயமா என் பையனை கொன்னுட்டீங்களே. எறும்பு கடிச்சா கூட தாங்க மாட்டானே, அவனை நெருப்புல வேக வச்சு கொன்னுட்டீங்களேடா பாவீங்களா. போடாதயா, மாலை போடாத. பணத்தை கட்டி படிக்க அனுப்பின பிள்ளைக்கு பட்டத்தை கொடுத்து அனுப்புவீங்கன்னு நினைச்சேன். பாடியை கட்டி அனுப்பிட்டீங்களேடா, பாடியை கட்டி அனுப்பிட்டீங்களே. பணம் பணம்னு பயங்காட்டியே என் புள்ளைய கொண்டுட்டீங்க. எங்க எதிர்காலத்தையே குழி தோண்டி புதைச்சிட்டீங்க பாவீங்களா. நீங்க நல்லா இருப்பீங்களா? நாசமா போயிடுவீங்கடா, நாசமா போயிடுவீங்க. நிறுத்துமா, யார பத்தி என்ன பேசுறீங்க? டேய் பேசட்டும் பேசட்டும். பெத்த மனசுடா, பெத்த மனசு வேதனையில பேசுது. அவங்க பேசினா தான் மனசாரும். பேசுங்கம்மா, பேசுங்க. அம்மா, செல்வம் உங்களுக்கு மட்டும் புள்ள இல்ல, எனக்கும் புள்ள மாதிரி தான். என் காலேஜில் படிக்கிற எல்லாருமே எனக்கு பிள்ளைங்க மாதிரி தான். எனக்கு பிள்ளைங்க மாதிரி தான். பையன் ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை என்னால பணம் கட்ட முடியலன்னு சொல்லியிருந்தா நான் முடியாதுன்னு சொல்லியிருப்பேனா? செல்வம், எனக்கு பணமாடா முக்கியம். உன்ன மாதிரி நல்லா படிக்கிற பிள்ளைங்க தாடா முக்கியம். அத புரிஞ்சுக்காம போயிட்டே. டேய், என்னடா பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? தூக்குங்கடா. ஐயா, என் செல்லமே. ஏய், அப்படி விட தல்றா. ஏய், அப்படி விட தல்றா. ஐயா, ஒத்த புள்ளையா, ஒத்த புள்ள. உங்களுக்கு நான் இருக்கேன், நான் இருக்கேன். வாங்க, வாங்க, வாங்க. ராஜா. இதுல ஒரு கையெழுத்து போடு. எதுக்குயா கையெழுத்தெல்லாம் கேக்குறீங்க? உன் பையன் காலேஜ் டொனேஷன் கட்ட முடியாம சாகல, காதல் தோல் வேலை சேர்த்திருக்கான்னு இதுல எழுதி இருக்கோம். 2 பேரும் கையெழுத்து போடுங்க. என்னய்யா அநியாயமா சொல்றீங்க? எது அநியாயம்? உன் புள்ள செஞ்சதுதான் அநியாயம். இந்த பரதேசி ட்ரெயின்ல பஸ்ல வந்து சாக கூடாது. எதுக்கு எங்க காலேஜ்ல வந்து சாகணும்? போடு கையெழுத்த. மனசாட்சியே இல்லாம பேசுறீங்களே, நீங்க நல்லா இருப்பீங்களா? அம்மா! கேவலம் 10,000 ரூபாய் பணத்துக்காக 20 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கட்டின லாபநாசமாக்கிட்டு போயிருக்காடி உன் புள்ள. அந்த 20 லட்சம் ரூபாய உன்னால கொடுக்க முடியுமாடி? பெருசா என்னமா புள்ளா போயிட்டான்னு ஒப்பாரி வைக்கிற. ஓடிங்க. சக்தி! அம்மா, கையெழுத்து போடாதீங்கம்மா. அவங்க பேச்சு கேட்டு கையெழுத்து போடாதீங்க. நம்ம செல்வத்தை கொண்டது இந்த பாவிங்க தாம்மா. நம்ம செல்வத்தோட சாவுக்கு காரணமான இவனுங்கள சும்மா விடக்கூடாதுமா. இவனுங்க மேல கேஸ போட்டு உள்ள தள்ளணுமா. நம்ம செல்வ மாதிரி இன்னொரு சாவ மாட்டாமா. கைது போடாதீங்கமா. அம்மா, கைது போடாதீங்க. நீங்க அம்மா, கைது போடாதீங்கமா. போட மாட்டேன், கையெழுத்து போட மாட்டேன். என் புள்ளையோட சாவுக்கு நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும். பெருமாடி, இப்ப என்னடா பண்ண போற? ரேப் பண்ணி வாடி. அதேதான். ஏய், டேய், டேய். பாத்துடா, சின்ன பொண்ணு, இன்னும் கல்யாணம் வேற ஆகல. புள்ளைய என்னால காப்பாற்ற முடியல. பொண்ணு காப்பாத்துறியா? அப்ப கையெழுத்து போடு. கையெழுத்து தனியா போடணும். குடியா போடுறியா? அது கைது போடாதீங்க. அம்மா, போடாதீங்க. இவனுங்கள சும்மா விடக்கூடாதுமா. கைது போடாதீங்க. வேண்டாமா, வேண்டாம். நாம் போட்ட பிச்சையில படிக்க வந்த பரதேசி நாய் இந்த பசுபதி பாண்டியனையே உள்ள தள்ளிருவியா? தப்பு செஞ்சவன் யாரா இருந்தாலும்
தண்டனையை அனுபவிச்சே தீரணும். ஏய், தண்டனை அடுத்தவங்களுக்கு கொடுத்த தாண்டா எனக்கு பழக்கம். இதுக்கு மேல நீ என் காலேஜுக்குள்ள நுழைஞ்ச அடுத்த நிமிஷமே உன் தலை தரையில உருளுண்டா. பாவிகளா, கொண்டு போட்டீங்களாடா? அநியாயமா எப்படி கொண்டு போட்டீங்களாடா? லட்ச லட்சமா பணத்தை கொடுத்து இன்னைக்கு ஊசனையும் கொடுத்து விட்டான்டா. அவன் படிக்காம ஊருக்குள்ள ஆடு மாடு வச்சிட்டு இருந்தா கூட ஊசலோடு எடுத்துருப்பான்டா. ஊசலோடு எடுத்துக்கிட்டு இருப்பான்டா. அப்பேற்பட்ட அந்த ஊசலை பறிக்கிற அந்த படிப்பு இருக்கிறவங்களுக்கெல்லாம் எதுக்குடா? அப்படி சொல்லாத கோபால். கல்வி எல்லாருக்கும் தேவை. இல்லடா, அந்த நாசமா போற படிப்பு இல்லடா, செத்துருவாடா. டேய், உங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்லட்டா, பழைக்கிறதுக்கு ஊர்ல 1000 வழி இருக்குடா. நான் பழைக்கலையா? நான் பழைக்கல. டேய், பொல்லாத படிப்பு படிக்கிறாங்களா? படிப்பு போகடா, நீங்களும் உங்க படிப்பு. டேய், நீங்களா படிச்சு என்ன கழிக்க போறீங்க? பெரிய படிப்பு படிச்சுட்டாங்களா? படிப்பு போகடாங்க, நீங்களும் உங்க படிப்பு. போகடாங்க, நீங்களும் உங்க படிப்பு. கோபால், இனிமே பணம் கட்ட முடியலன்னு ஒருத்தனும் சாகவும் மாட்டான், சாகவும் விட மாட்டேன். இனிமே நீ சக்தி மேல கைய வச்ச உயிரோடவே இருக்க மாட்ட. உன்னை அடிச்சு நொறுக்கிடுவேன்டா. அட்ரா, இப்ப அட்ரா பார்க்கலாம். அட்ரா டேய், அடி. ஏய், இங்க என்ன நடக்குது? போங்க போங்க, எல்லாரும் கிளாஸுக்கு போங்க. சொல்றேன்ல, போங்க. எவனோ ஒருத்தனுக்காக நீங்க எல்லாரும் உங்க படிப்பை கெடுத்துக்காதீங்க. சக்தி எவனோ ஒருத்தன் இல்ல சார், எங்க ஃப்ரெண்டு சார், ஃப்ரெண்டு. சக்தி நியாயத்தை கேட்டான், அதுக்காக அவனை காலேஜ்குள்ளே விடக்கூடாதுன்னு சொன்னா என்ன சார் அர்த்தம்? முதல்ல சக்திய காலேஜ்குள்ள அலோ பண்ணுங்க சார். முடியாதுடா, முடியாது. இது என்னோட காலேஜ், இங்க நான் வைக்கிறதா சட்டம். கோபா, இவனுக்கு சப்போர்ட் பண்ற எல்லாரையும் வெளியே தள்ளி கதவ முடியா. அந்த அதிகாரம் உங்களுக்கு கிடையாது சார். இவங்க எல்லாரும் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி நுழைவுத் தேர்வு எழுதி லட்சமா பணம் கட்டி சேர்ந்திருக்காங்க. இவங்கள உங்களால வெளியில அனுப்ப முடியாது. எங்க படிப்பு கெட்டாலும் பரவாயில்ல, நாங்க எல்லாரும் வெளியே போறோம். ஆனா சக்திக்காக கடைசி வரைக்கும் போராடுவோம். நியாயம் கிடைக்கும் வரை போராடுவோம். ஏய் சார், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போராட்டம் ஸ்ட்ரைக்குன்னு ஆரம்பிச்சிட்டேன்னா நம்ம காலேஜுக்கு தான் கெட்ட பேரு. அப்புறம் உங்க ஆசை, கனவு, லட்சியம் எல்லாமே நாசமா போயிடும். என்னையா சொல்றேன்? ஆமா சார், காலேஜுக்கு கெட்ட பேர் வந்துச்சுன்னா டீம்டு யூனிவர்சிட்டி அந்தஸ்து எப்படி சார் நம்ம காலேஜ் கிடைக்கும்? நாளைக்கு யூனிவர்சிட்டி ஆஃபீஸர்ஸ் வராங்க சார். பிரச்சனை வெளியே தெரியாத வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார். முதல்ல சக்தியை கிளாஸ் ரூமுக்கு போக சொல்லுங்க சார். இப்ப நமக்கு கௌரவம் முக்கியம் இல்ல சார், நம்ம காலேஜுக்கு கிடைக்க போற டீம்டு யூனிவர்சிட்டி அந்தஸ்து முக்கியம். போக சொல்லியா? போக சொல்லு. பிள்ளைய பார்க்க வந்தா இன்னும் காணோம். ஏண்டி போட்டு இடிச்சுக்கிட்டு இருக்க? ஆமா பேனு காலி படுங்க, கேக்குறதுல பக்கத்துலயே பார்க்கறது.
என்ன ரசம் இழைச்சு போயிட்ட அத்தா